இலங்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவான ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு காலநிலை மாற்றம் ஒன்று உருவாகி இருக்கிறது. இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படின்ற எதிர்வு கூறல்கள், குறிப்பா மின் துண்டிப்பே ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்றைய நாள்ல ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளங்கள் கிட்டத்தட்ட 74 குளங்கள் நீர்நிலைகளுடைய 34% நீர் வற்றி இருக்கிறது அல்லது குறைந்து இருக்கிறது என்ற தகவல்கள் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இலங்கையில இதுவரைக்கும் பதிவாகாத மாதிரியான ஒரு வெப்பநிலை, அதிகூடிய வெப்பநிலை இலங்கையில பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அண்மித்திருக்கிறது. இலங்கையில இதுவரைக்கும் எந்த அளவுக்கு அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். எவ்வளவு வெக்கையா இருக்கு, இந்த அளவு வெக்க அதிகமா இருக்கு, முதலை விட அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கதை இப்ப அதிகமா இருக்குதானே. உண்மையிலே இலங்கையில இதுவரைக்கும் எந்த அளவு அதிகூடிய வெப்பநிலை பதிவாகிதுன்னு சொன்னா 1983 ஆண்டு ஏப்ரல் மாதத்துல 40.1 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இது வவுனியாவில் பதிவாகி இருக்கு. இதுதான் இலங்கையில இதுவரையில அதிகூடிய வெப்பநிலை பதிவாகியதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்மையில 2-3 நாட்களுக்கு முதல்ல பொத்திவில்ல 39.9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அண்மித்திருக்கிறது. ஒரு 2 பாகை செல்சியஸ் தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இதை வரப்போற நாட்கள்ல 40 பாகையையும் விட அதிகமான வெப்பநிலை இலங்கையில பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்கள்ல, குறிப்பாக ஹம்பாந்தோட்ட, மட்டக்களப்பு, மொனராகலை, மன்னார், திருகோணமலை ஆகிய பிரதேசங்கள்ல வளமையை விட 30% வெப்பநிலை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கிற 74 பிரதானமான நீர்த்தேக்கங்களுடைய நீர்நிலைகள்ல 36% நீர்கள் வற்றி இருக்கிறது, குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட குடிநீர் விநியோகத்துல இதுவரையில எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படல, தட்டுப்பாடுகளும் ஏற்படல என்று சொன்னாலும் கூட வரப்போற நாட்கள்ல இருக்க போற இந்த வெப்பநிலையினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்கு. வரப்போற 2 மாசங்களுக்கு இந்த மாதிரியான காலநிலை மாற்றத்தை இலங்கையில பார்க்கலாம். இந்த எலினோ காலநிலை மாற்றம் அப்படின்றது இலங்கையில பல வகைகள்ல பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டது. ஒன்று, அதிகளவான வெப்பம், அதிகளவான மழை, அதிகளவான காற்று, இந்த மாதிரி பல வகைகள்ல இந்த வெப்பநிலையும் இந்த காலநிலையும் மாறக்கூடிய தன்மையை கொண்டு வரும் எலினோ காலநிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலநிலை மாற்றங்கள் வரப்போற 2027 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மாறி மாறி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. வரப்போற நாட்கள்ல மின் உற்பத்தியினுடைய தேவை அதிகரிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி அல்லது மின் பாவனையினுடைய தேவையும் அதிகரிக்கும். காரணம், அதிக வெப்பம் காரணமாக இந்த மின்சார பாவனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உற்பத்திக்கு அதிகமான திறன் தேவைப்படும், நீரோ அல்லது எரிபொருளோ அதிகமாக தேவைப்பட போகிறது. சில நேரங்கள்ல மின் துண்டிப்புக்கு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க இன்றைய நாள்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கடந்த நாட்களிலிருந்து பேசப்பட்ட விஷயம் தான். ஆனால் உத்தியோகபூர்வமா இதுவரைக்கும் மின் துண்டிப்பு நடக்குமா இல்லையா என்ற தொடர்பாக எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்றத இவங்க எச்சரிக்கை செய்திருக்காங்க. அதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும், முன்னேற்பாடுகளை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தல்களையும் வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இலங்கையில 7 முதல் 8 மாவட்டங்கள் அதிகமான வறட்சிக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுது. பல இடங்கள்ல நமக்கு இது உணரக்கூடிய மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நாட்டுக்குள்ள நடக்குதா அப்படின்னு கூட தெரியாத இடங்களும் இருக்கத்தான் செய்யுது. இந்த அடிப்படையில இப்பொழுது 70 முதல் 80 ஆயிரம் மக்கள் இப்பொழுது நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 25,000 குடும்பங்கள் இந்த அதிக வெப்பநிலை காரணமாக பலதரப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்காங்கன்ற கணக்கீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல குடிநீர் பற்றாக்குறை அதிகமான மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்கள்ல அதிகளவான வெப்பநிலை பதிவாகக்கூடிய சந்தர்ப்பம் வரப்போற நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இதுல அதிகமா வெப்பநிலைக்கு உள்ளாக போகின்ற இடங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள், மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வடமத்திய மாகாணம், அனுராதபுரம், அந்த மாதிரியான புலனறுவை ஆகிய பிரதேசங்களும் இதுல உள்ளடக்கப்படும் சொல்லப்படுது. உங்களுடைய பிரதேசங்கள்ல காலநிலை எப்படி இருக்கு, என்னென்ன வகையில இருக்கு, முதலை விட எந்த மாற்றங்கள் இருக்கு, வெப்பமா இருக்கா அல்லது அதிக மழை பெய்தா என்ற விடயங்களை நீங்க கருத்துக்களை குறிப்பிடுங்க. மற்ற பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களும் அதை தெரிந்து கொள்ளக்கூடியத மாதிரி இருக்கும்.